கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு. இது வந்து நம்ம பேக் பார்ட் நம்ம ஆல்ரெடி வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, பாருங்கள் போட்டிருக்கிற பொசிஷன் பார்த்துக்கோங்க. அப்படியே வரைஞ்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் அப்படியே வரைஞ்சி எடுத்துக்கிட்டேன். பின்பக்கம் அளவுகளை அப்படியே வரைஞ்சி எடுத்துருக்கேன் பாருங்கள். பீஸ் பாருங்கள் கிராஸில் போட்டிருக்கேன், தெரியுதுங்களா? கிராஸில் போட்டிருக்கேன். இந்த ஆம் சுற்றளவு பாருங்கள், வரைஞ்சிருக்கிறதோட 1/2 இன்ச்சு உள்ளே, இது பாருங்கள் 1/2 இன்ச்சு உள்ளே இறக்கி ஒரு வளைவு கோடு கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட்டு பார்ட்டுக்கு 1/2 இன்ச்சு உள்ளே, சரிங்களா? இப்போ அடுத்தது நம்ம ஃப்ரண்ட்டோட நெக்கு பார்க்கணும். ஃப்ரண்ட்டோட நெக்கு முன்கழுத்து உயரம் வந்து மேலே தூக்கி தான் இருக்கும் இல்லையா, நம்ம அதை எவ்வளோ ஹைட் இருக்குது ப்ளவுஸில் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஷோல்ட்ரு பாயிண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் இருக்குது பாருங்கள், அது வரைக்கும் ஹைட்டு பார்த்து எடுத்துக்கலாம். நான் ஒரு லைன் போட்டுக்கிறேன், அந்த லைனுக்கு நேராக ஹைட்டு பார்த்துக்கலாம். பாருங்கள் 8 இன்ச் இருக்குது. ஓகே, நம்ம 8 இன்ச்சு ஹைட்டு அப்படியே கொடுத்துக்கலாம். பேக் நெக்லேருந்து ஸ்ட்ரெயிட் கோடு, மேலேருந்து 8 இன்ச்சு. ஓகே, இருங்க உங்களுக்கு இன்ச்சு டேப்பில் வச்சு காமிக்கிறேன். ஓகே 8 இன்ச்சு, சரிங்களா? பாருங்கள் கரெக்டாக நம்மளுக்கு இந்த கழுத்தாக்கலும் 2 இன்ச்சு தான் இருக்கணும். அது ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. நெக்கு நீங்கள் ரவுண்ட் நெக் வேணுமோ இல்லை உங்களுக்கு எந்த மாதிரி நெக்கு ஃப்ரண்ட்டு நெக் வேணுமோ வரைஞ்சி எடுத்துக்கோங்க. நான் இந்த நெக்கில் ஷேப் வரைகிறேன். பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம். ஓகே, நெக்லஸ் ஷேப்பு நம்ம இந்த மாதிரி கரெக்டாக வரைஞ்சி எடுத்துக்கிட்டோம். அடுத்து மெயின் டாட் பார்க்குறோம். மெயின் டாட்டு எத்தனை இன்ச்சில் ஹைட் இருக்குதுன்னு பார்க்குறோம். இங்கே பாருங்கள், இது வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு. ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸுமே கிராஸ் கட்டிங் தான், சரிங்களா? 13 இன்ச்சு இருக்குது. ரொம்ப இழுக்க தேவையில்ல, ஓரளவுக்கு நார்மலாக அப்படியே வச்சு பார்த்தா போதும். 13 இன்ச்சு இருக்குது. நம்ம தையலுக்கு 1/2 இன்ச்சு சேர்க்கணும் இல்லையா, 14 இன்ச்சு அப்படியே கொடுத்துக்கிறோம். ஆல்ரெடி அந்த ப்ளவுஸ் நம்ம தைச்சது தான், அவங்களுக்கு சரியாக இருக்குது. அதே அளவில் நம்ம எடுத்துக்கிறோம். பாருங்கள் மெயின் டாட்டுக்கு நேர் பார்க்குறப்ப அந்த நேர்லேருந்து மேலே இந்த சைடு 1 இன்ச்சாக ஹைட்டு தூக்கி வைக்கணும். அந்த சைடு 1 இன்ச் ஹைட்டு தூக்கி வச்சுட்டு பட்டிக்கு கரெக்டாக வச்சுருக்கேன் பாருங்கள். பாருங்கள் 3 இன்ச்சு டிஸ்டன்ஸு கொக்கி சைட்லேருந்து மெயின் டாட்டுக்கு 3 இன்ச்சு டிஸ்டன்ஸில் கீழே இருந்து மேலே 3 இன்ச்சு ஹைட்டில் மெயின் டாட்டோட ஹைட்டு கொடுத்துருக்கேன் பாருங்கள். கவனிங்க, மெயின் டாட்லேருந்து இந்த சைடு 1 இன்ச்சும் அந்த சைடு 1 இன்ச்சும் மெயின் டாட்டோட நம்ம எவ்வளோ துணி பிடிக்கிறோமோ அதனோட அளவு. பாருங்கள் நான் எப்படி கோடு போடுறேனோ தைக்கிறப்பவும் அதே மாதிரி போடுங்க. மேலே ஷார்ப்பாக எடுத்துகிட்டு வரணும். தைக்கிறப்ப அந்த அம்புக்குறி போட்டிருக்கேன் பாருங்கள், ஷார்ப்பாக எடுத்துகிட்டு வரணும். நம்ம இப்போ கொடுத்துருக்குற அந்த புள்ளிகள் எல்லாம் அப்படியே இணைக்கோடு போட்டுக்கலாம். பாருங்கள் இந்த ஷேப் இப்படி வரணும். பாருங்கள் அந்த பட்டியோட ஷேப்பு, நம்ம கப் ஷேப்போட ஷேப்பு மெயின் அதுதான். எவ்வளோ அழகாக கீழே பட்டி சைடு பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. அடுத்ததாக ஊக்கு சைட்லேருந்து ஊக்குப்பட்டியிலேருந்து ஆம்கோல் ஜாயிண்ட் வரைக்கும் ஒரு அளவு இருக்கு இல்லையா, அதை நம்ம பாருங்கள் அளவு ப்ளவுஸில் எப்படி பார்க்குறது காமிக்கிறேன். ஊக்குப்பட்டி ஃபஸ்ட்டு ஊக்குலேருந்து இந்த ஆம்கோல் ஜாயிண்ட் வரைக்கும், அந்த ஜாயிண்ட் இருக்குல்ல அது வரைக்கும் நம்ம துணி எடுத்து வச்சு இழுத்து வச்சு பாருங்கள், சரிங்களா? கொஞ்சம் ஃப்ரண்ட்டு சைடு அளவு எடுக்கிறப்ப எடுத்து வச்சு பாருங்கள். இழுத்து வச்சு தான் எடுக்கணும். கொஞ்சம் நல்லாவே இழுங்க. ஓகே, அதனோட அளவு கரெக்டாக இருக்கான்னு ஃப்ரண்ட்டு சைடு செக் பண்ணிக்கலாம். பாருங்கள் அங்கேருந்து 8 இன்ச்சு கரெக்டாக தான் இருக்குது, சரிங்களா? நம்ம அதே அளவு அப்படியே கொடுத்துக்குறோம். பாருங்கள் இதை கவனிங்க, நம்ம அந்த சுற்றளவு வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அது வந்து பேக் சைடு கோடு, ஃப்ரண்ட் சைடு கோடு. ஃப்ரண்ட்டு சைடுக்கு வந்து 1/2 இன்ச்சு உள்ளே இறக்கி வளைவு கோடு கொடுத்துருக்கோம், சரிங்களா? இப்போ நம்ம வெட்டிக்கலாம் துணியை. பாருங்கள் வெட்டுறப்பவும் கவனிங்க, நீங்கள் அங்கங்கே எங்கெல்லாம் நாச்சு போட்டு வச்சுக்கணும் பாருங்கள்.
நம்ம வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இன்னும் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய 10 வருஷம் அனுபவங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. நீங்கள் எந்த மாதிரியான டவுட்ஸ் வேணுனாலும் கேளுங்க. அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லிட்டு போங்க, சரிங்களா? மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்ம இந்த ப்ளவுஸில் முடிவு வந்துட்டோம். நாச்சு போட்டுக்கணும். பாருங்களேன், நம்ம மெயின் டாட்டு எவ்வளோ அகலத்துக்கு பிடிக்கிறோம், சைடு டாட்டு, ஆம்கோல் டாட்டு எல்லாத்துக்குமே நாச்சு போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம மெஷர்மெண்ட்டு ப்ளவுஸு திரும்ப திரும்ப பார்க்க தேவையில்ல. அப்படியே தைச்சி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக இடுப்பளவு மட்டும் பார்த்தா போதும். ப்ளவுஸ் செக் பண்ணி பார்த்தா மட்டும் போதும். பாருங்கள், இது பாருங்கள், நான் கழுத்து லூஸ் வருது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மட்டும்தான் இதை வெட்டணும். மற்றபடி இந்த கிராஸ் வெட்டக்கூடாது, சரிங்களா? இப்போ இவங்களுக்கு பேக் கழுத்தும் ரொம்ப அகலமாக போடுவாங்க, ஃப்ரண்ட்டு கழுத்தும் ரொம்ப அகலமாக போடுவாங்க. அதனால நான் இந்த கிராஸ் மட்டும் வெட்டிக்கிறேன். அவங்களுக்கு கழுத்து எப்போவுமே நான் இதை வெட்டி தான் அவங்களுக்கு தைச்சி கொடுப்பேன். அவங்க ரெகுலர் கஸ்டமரு. அதே போலவே நான் வெட்டிக்கிட்டேன், சரிங்களா? வெட்டிக்கிட்டால் அளவு மாற தான் செய்யும், கம்மியாக தான் இருக்கும், டைட் வரும். ஓகே, நம்ம அந்த ப்ளவுஸ் வெட்டும்போது பார்த்திங்கன்னா தெரியும், மொத்தமாக ஒரு 4 ப்ளவுஸ் வெட்டியிருந்தோம். அதில் ஒரு ப்ளவுஸ் கஸ்டமர் போட்டு ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்காங்க. எப்படி இருக்குது பார்த்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேவைப்பட்டால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.